ஹாய் காய்ஸ், அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேட்ச் போயிருப்போம். மேட்ச்சில் வந்து நம்ம ஆடிட்டுருப்போம். கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி வருவான், அடிப்பேன். கரெக்டாக ட்ரிபிள் லைன் போயிடும். இப்போ பார்த்தா பின்னாடி ஒரு எனிமி வந்துடுவான், அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் போட்டாச்சு. அப்புறம் நேராக போவேன், கரெக்டாக பார்த்தா அங்கே ஒரு எனிமிப்பான், அவனை அடிப்பேன். அப்புறம் கரெக்டாக ஸ்டெப்புக்கு போவேன், அங்கே வந்துடுவான் ஒரு எனிமி, டப்படப்படன்னு அடித்து முடிச்சு விட்ருவேன். அவ்வளோதான், நம்ம தான் காமிச்சிட்டோம். அப்புறம் வருவான், ஏறி வருவான், அடித்தேன். கடைசியில் பார்த்து இன்னொருத்த வந்து அடிச்சு விட்டான், ஒன் டப் அடிச்சு விட்டான். அதெல்லாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக அந்த இதில் போகலான்னு போயிட்டுருக்கேன். கரெக்டாக அங்கே போயிட்டேன். இது வேறு டைம் ஓடிட்டுருக்குது. கரெக்டாக அங்கே போயிட்டேன்னா போனதுக்கப்புறம் கரெக்டாக அடின்னு அடிச்சிருப்பாங்க. ஒருத்தன் தான் அவனை கரெக்டாக பார்த்தா ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சு விட்டானுங்க. அந்த ட்ரோன் விட்டு அந்த ட்ரோனே வந்தால் விட்டான்னு தெரில. கருமை அது நல்லாவே இல்லை. அப்புறம் அடித்து டவுன் பண்ணிட்டான் அவனையும். அப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் வருவான், டப்படப்பன்னு டவுன் அடித்தா கடைசியில் பார்த்தா எல்லாருமே டவுனு. சரின்னு அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே சரி அடிச்சு போடலான்னு தாம்சன் எடுத்து அடிக்க ஆரம்பித்தேன். இங்கே ஒருத்தன் வந்தான், கரெக்டாக அடித்தேன், டவுனு. அவனே ரிவ்யூ பண்ணி விட்ருவானுங்க. அது நம்மளுக்கு ஒரு டென்ஷனாகி போடுது. அந்த ட்ரோன் தான் எதுக்கு வச்சுக்கானுங்க, எப்போ பார்த்தாலும் ரிவ்யூ அடிச்சு போகிறானுங்க. கரெக்டாக இங்கே ஒருத்தன் ஓடி வருவான், அடிப்பேன், டப்படான்னு அடித்து அவனையும் டவுனு. கரெக்டாக ஓரின்னு போடுவேன், டீமெண்ட் அடிச்சு போடுவானுங்க. பின்னாடி வந்து டப்புன்னு அடிச்சிடுவேன். அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக ஓடுவேன், நேராக பார்த்தா எனிமி நிற்பான். அவனுக்கு ஒரு அடி போட்டு அவங்கள்ட்ட இருக்க MP5 எடுத்துட்டேன். அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகி போய் அந்த மேட்ச்சில் ஒரு கெத்தை காமிச்சிடலான்னு போனேன். இது வேறு அவனு டைம் ஓடுது. இந்த டைம் தான் ஏன் இவ்வளோ வேகமாக வச்சுருக்காங்க. பொறுமையாக ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் சீக்கிரமாக வச்சதான் என்ன. சரின்னு பின்னாடியே போனேன். இவன் வேறு என்னமோ ஓடிட்டுருக்கான். சரி போய் பார்த்தா கிக்கு பட்டன் வச்சு கிக்கு படித்து அவனு பறந்துட்டான். அப்புறம் அவன் பின்னாடியே போனேன். சரி அப்படியே போய் பார்த்தா அப்படியே அந்த இதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலான்னு வச்சேன். அங்கே பார்த்தா 2 பேர் உட்காண்ட்ருக்கானுங்க. நைஸாக அடிச்சுக்கலான்னு பார்த்தா டீமெட் போயிட்டான். ஏறி பண்ணாலும் அவன் ஓடிட்டானுங்க. ஒருத்தன் டவுன் பண்ணிட்டாங்க. அப்புறம் மேலே போய் பார்த்தா அங்கே ஒருத்தன் செத்து வேணுன்னா இவன் வேறு என்ன பண்ணுறான்னு தெரில, கால் விழுந்துட்டு இருக்கான். சரி அவனும் போட்டு தள்ளி பார்த்தா அது கில் இல்லை. பார்த்தா தெரிஞ்சு டவுன் ஆனால் இப்படி வருவானுன்ட்டு மாடி மேலே ஒருத்தன் தான், அவனே அடித்து முடிச்சு விட்டேன். அவ்வளோதான், தரமாக அடிச்சாச்சு. அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகணும். சரி சடன்னு ஏறுவேன். இது வேறு அப்கிரேட் பண்ணிட்டு 2 தினம் அப்கிரேட் பண்ணிட்டேன். எல்லாம் எடுத்துகிட்டு நேராக அங்கே தான் போனேன். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த பந்து போட்டேன். இந்த சூப்பராக இருக்குது. இது போட்டு பொறுமையாக போய் அடிக்கலான்ட்டு உட்காந்துருந்தேன். கரெக்டாக இனிமேல் ரூபா டப்படா அடித்து முடிச்சு விட்ருவான். அவன் வேறு குளுவால் போட்டால் என்ன பண்ணுறான்னு தெரியல. அரை மணி நேரமாக அவன் வச்சுட்டுருப்பான். அவ்வளோதான், கிளியர் ஆகிடுச்சு. அங்கே ஒரு எனிமி பார்த்தா அவனே அடித்தேன். அவன் என்னென்னா சுற்றி போட்டு விளையாட்டு காமிச்சிட்டேன். இங்கே வந்து ஒழிஞ்சா கரெக்டாக அடிச்சிட்டேன், முடிச்சு விட்டேன். அவ்வளோதான். மேலே பார்த்தா டபுள் வெட்டால் வச்சுட்டு இவன் என்ன கிரானைட் போகிறான்னு சொல்லிட்டு இது வச்சு அடிச்சு விட்டேன். அப்புறம் பார்த்தா டபுள் வெட்டரை வச்சு நின்றுருக்கான். அடிக்க வேறு முடியல, அடிச்சு விட்டேன். அவ்வளோதான், தரமாக இந்த பாய் அடித்தாச்சு. மொத்தம் 10 கில் இந்த மேட்ச்சில் மட்டும். அவ்வளோதான், நம்ம தான் காமிச்சாச்சு எல்லாத்துக்கும். ஓகே காய்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.